போறேன் தெரியுமா? சை, யாமல அப்படி இருக்க? எந்திரிச்ச உடனே என்கிட்ட சண்டை இழுக்கணும்னு அங்க இருந்து வேகமா வருவியோ? வேற வேலையே இல்லையா உனக்கு? நானே எவ்வளவு ஹாப்பியா இருந்தேன் தெரியுமா? குட்டி பாப்பா பிறந்திருக்கா, நல்லா அழகா பேசுறா, அழகா பாக்குறதுக்கு இருந்தா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல மூட கடுக்கன்னு வருவியோ? அதுக்குள்ளேயும் உங்ககிட்ட அழகா பேசினாலாக்கும் எங்க
ஹேமாரி, ஐசு, உனக்கு அப்பாவை தெரியுதா? இங்க பாருமா, அப்பாவை தெரியுதா? ஐசு. ஏட்டி ஐசு, உன் அப்பா வந்து காத்து கிடக்காரு, பேசிட்டி. ஏட்டி, பிள்ளைகளோட சந்தோஷத்தை கூட அனுபவிக்க முடியாம உட்கார்ந்துருக்கோம். என்ன ஏதுன்னு சொல்ல போறியா இல்லையா? நீ வாயை மூடிட்டு இரு. ஏன் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? ஐசு, இங்க பாரு ஐசு. ஐசு, என்ன தெரியுதா? ஐசு, இங்க பாருடி. என்னாச்சு உனக்கு? ஏய் ஐசு, பேசு ஐசு. ஐசு, என்ன பாரு. உன்கிட்ட தானே பேசுறேன். பேசு ஐசு. எங்க யோசனையில இருக்க ஐசு? ஏட்டி, இப்ப அனிதா பிள்ளைய கூட்டிட்டு வருவா. நீ இப்படி பேய் இறஞ்ச மாதிரி உட்கார்ந்துருந்தனா பிள்ளைங்க பதறி போவும். ஏய், ஒழுங்கு மரியாதையா பேச போறியா இல்லையா? ஐயோ அத்தை, நீங்க சும்மா இருங்க. கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. அத்தை, அவ பாவம், இப்பதானே கண்ணு முடிச்சிருக்கா, பேசுவா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்ல மாப்பிள்ள, இப்படி பேய் எறிஞ்சி மாதிரி இருந்தானா என்னமோ மாதிரி இருக்கு. மனசு படபடங்குது. ஒருவேளை நம்ம ஞாபகமே அவளுக்கு இல்லாம போயிட்டா என்ன செய்யறது? நீ வாயை மூடிக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. கொஞ்ச நேரம் வெளியே இரு. இப்பதானே மயக்கத்துல இருந்து எழும்பி இருக்கா, அதனால இப்படி இருப்பா. ஆமாய்யா, ஆனா உனா என்னையவே சொல்லும். நான் வந்துட்டேன். அருண் வேணும், அம்மாவும் வாடாத கூடயும் ஓடியான்ட்டு ரெண்டு பேரும் போட்டா மெதுவா அப்படியே வந்துட்டு இருக்காங்க. தள்ளி பாப்பா, குட்டி பாப்பாவை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும். குட்டி பாப்பா, நான் தான் உன் அண்ணே அஸ்வினு. நான் உன்னை பார்க்க வந்துட்டேன். நீ ரூமுக்கு வந்துட்டியா? அழகா இருக்க. I love you, பாப்பா. ஐஷம்மா, ஐஷம்மா, இங்க பாரு. நானு அஸ்வின் வந்திருக்கேன். என்னைய பாரு ஐஷம்மா. ஐஷம்மா, ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? இன்னும் மயக்கமா இருக்கா? டாக்டர் கிட்ட போய் அப்படியே சொண்டை போட்டுட்டு வாட. மயக்கம் போட்டு நிறைய குத்திட்டாங்களா உனக்கு? அதான் தூக்கத்திலே இருக்கியா? ஐஷம்மா, நீ சாப்பிட்டியா இல்ல சாப்பிடலையா? இங்க பாரு அஸ்வின், உனக்கு தெரியுதா தெரியலையா? இங்க பாரு ஐஷம்மா. என்னாச்சுப்பா ஐஷம்மாக்கு? ஐஷம்மா எதுவுமே பேச மாட்டேக்கா, ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்காளே, என்னத்துக்கு? அதான் நீயே சொல்லிட்டல. ஐசம்மா இன்னும் மயக்கத்துல தான் இருக்கா. அறகுறையா எலும்பி உட்கார்ந்துருக்கா. அதான் இப்படி இருக்கா. டீ காஃபி ஏதாவது குடிச்சா அப்புறமா அஸ்வின்கிட்ட பேசுவா. அண்ணே, பாத்தியானே? பாப்பா எப்படி எண்ணிய மாதிரியே இருக்கானே. போல தம்பி, எண்ணிய மாதிரி தான் இருக்கா. குட்டி பாப்பா ரெண்டு பேரும் எண்ணிய மாதிரியே இருக்கா. ஹாய் குட்டி பாப்பா, எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க அருண் அண்ணே. ஏய், நீ என்னடி பேந்த பேந்த முடிச்சுக்கிட்டு இருக்க? ஏய் ஏய் ஐஸ்வர்யா, என்னாச்சு? ஏய் அனிதா, அவ இப்பதான் கண் முழிச்சிருக்கா. கண் முழிச்சதுல இருந்து இப்படிதான் உட்கார்ந்துருக்கா. இங்க யாருக்கிட்டையும் எதுவும் பேசல. கீழே கீழே இடங்கல. அப்படியே ஐசம்மா மடியில ஏறி உட்கார்ந்திருக்க. இடங்கல. ஐசம்மா, ஐசம்மா, நான் அருண் வந்திருக்கேன் பாரு. எங்க பார்த்துட்டு இருக்க? என்னாச்சு ஐசம்மா? ஐசம்மா, என்கிட்ட பேச ஐசம்மா. ஏய், என்னாச்சுடி? ஏன் இப்படி இருக்க? ஐசு, இங்க பாரு. ஏய், அனிதா வந்திருக்கேன், சண்டையை போடு. ஏய் ஐசு, இங்க பாரு, குட்டி பிள்ளைய தூக்கிட்டு போக போறேன். ஏய் ஏய், இங்க பாருடி. ஏங்க, டாக்டர்கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்டீங்களா? ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கா? குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்தீங்களா? இல்ல அனிதா, இப்பதான் கண்ணு முழிச்சிருக்கா. இனிமேதான் டாக்டர் கிட்ட போய் கேட்கணும். கொஞ்ச நேரம் ஆகட்டும், அப்புறமா பேச்சு கொடுப்போன்னு இருக்கோம். பின்ன என்னங்க, இப்பதானே கண்ணு முழிச்சிருக்கா, அதெல்லாம் சரியாயிரும், ஒன்றும் இருக்காது. கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுவா. சரி, முதல்ல அவளுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுப்போம். போய் காஃபி வாங்கிட்டு வாங்க. சரி அனிதா. ஏங்க, அனஸ்தீசியா ரொம்ப கொடுத்ததுனால இப்படி இருப்பா. சூடா ஏதாவது குடிச்சா சரியாகும். நான் போய் டாக்டர் கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன். நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும். ஏங்க, போய் சூடா மிளகு பால் இல்லைனா காஃபி டீ ஏதாவது வாங்கிட்டு வாங்க. சரி அனிதா, பிளாஸ்க் எடுத்துட்டு போறேன். சரிங்க. எப்பா வாங்க, டாக்டர்கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வருவோம். சரிம்மா. ஐசம்மா, உனக்கு அருண் தானே ரொம்ப பிடிக்கும். உன் செல்ல அருண் உன்னைய பார்க்கறதுக்கு ஓடி வந்திருக்கான்.
இப்பெல்லாம் குட்டி பாப்பாவை உங்களுக்கு தூக்க தெரியாது. குட்டி பாப்பா தலையோட சேர்த்து தூக்கணும். வீட்டுக்கு கூட்டிட்டு போன பிறகு ஆச்சி தரேன். சரி ஆச்சி. அண்ணே, நான் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுக்கனால எனக்கு ப்ளூ கலர் குட்டி பாப்பா, உனக்கு பிங்க் கலர் குட்டி பாப்பா. சரியா? சரிடா தம்பி.